சரி கலைஞர், இப்போ தேமுதிக பிஜேபியில் போகுமா, இப்போ ஏடிஎம்கேக்கு போகுமா சார் இப்போதைக்குள்ள இப்போ நிலவரத்தில் நீங்கள் சொல்லுங்க சார். நான் சொல்றது நாங்க பாமக ஆல்மோஸ்ட் பிஜேபி குச்சியில தேமுதிக பாஜக பாமக சொல்றேன். மற்றவங்க அனைவருமே பாமகவை அதிமுகவும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பாமகவோட சேர்ந்தா வட மாவட்டங்கள்ல தலித் வாக்குகள் கிடைக்காது கண்டிப்பா. அதனால அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. இவங்க இப்ப மற்ற கட்சிகள்லாம் யாரு ஜெயிப்பாங்க, எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு கேட்கறாங்க, அது கொடுக்குறாங்களா, அந்த மாதிரியான பல வாய்ப்புகளை பார்த்து நாளைக்கு பிஜேபி அமைச்சரவை அமைந்தால் அங்கே தங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா, இது மாதிரி பல வாய்ப்புகளை அவங்க அலசி ஆய்ந்து தாங்க முடிவு பண்ணுவோம். சரி சரி. அதான் நான் சொன்னேன்ல, பாஜகவோட போனா கொஸ்டின் என்ன, அவங்க முன்னாடி இருக்க கேள்வி என்னன்னா டெபாசிட் கிடைக்குமா இல்லையாங்கிறது. ஆமா, அங்க போனா தோல்வியா. அதிமுகவோட போனா ஜெயிப்போமா தோப்போமாங்கிறது அவங்க சாய்ஸ் தான் இருக்குது, அவங்க தான் சூஸ் பண்ணணும். தேமுதிக அதான் சொல்றேன், தேமுதிக எல்லாருக்கும் சொல்றேன். புதிய தமிழகம், தேமுதிக, பாமக தவிர்த்து என்டிஏ கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளுக்கும் சாய்ஸ் தான் இருக்குது. பாஜகவோட போனா பிறகு நாளைக்கு அவங்க ஆட்சி அமைத்தால் இவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து இவங்களை மந்திரி பதவி ஆக்குவாங்களான்னு சொல்ல முடியாது. 2014 ராஜ்யசபா எம்பியா தான் இருந்தாரு அன்புமணி ராமதாஸ். அவங்க அந்த 5 ஆண்டுகள்லையும் அதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்லையும் மந்திரி பதவி கொடுக்கலையே. அவர் மந்திரி பதவி யூபி ஆட்சியில தானே இருந்தார் ஒரு 5 ஆண்டுகள். பாஜக ஆட்சியில கொடுக்கல இல்ல. அதனால அங்கே போவாங்களா, போய் இருப்பாங்களா, இல்லாட்டி அவங்க தனி மெஜாரிட்டி வந்தாச்சுன்னா இவங்க எல்லாம் சீண்டுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் இருக்குல்ல. அதோட அதிமுக போனா கொஞ்சம் செலவு பண்ணணும். இப்ப நாடாளுமன்ற தேர்தல்லாம் அதிகமா செலவு பண்ணணும். அதுக்கு அதிமுக கொஞ்சம் பணம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க, உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக அந்த மாதிரி பண்றது இல்ல. இன்னொன்னு என்னன்னா, அவங்க ஜெயிச்சா எம்பி ஆகலாம்ல, எம்பி ஆக வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க ஒரு தேர்தலில் ஏங்க போட்டி போடுறீங்க, ஜெயிக்கிறதுக்கு தானே போட்டி போடுவீங்க. டெபாசிட் வாங்குறதுக்காக போட்டி போடுவீங்க. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி, எனக்கு தெரியும் சொல்றாங்க 20 கோடி 30 கோடி செலவு பண்றாங்கன்னு சொல்றாங்க ஒரு எம்பி தொகுதியில. அவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டு தோக்குறதுக்கா இல்ல டெபாசிட் வாங்குறதுக்காக நோக்கத்துக்காக அங்க போட்டி போடுவாங்க. அதை பாருங்களேன். இருந்தாலும் பிஜேபி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பணம் செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்களா, கூட்டணி கட்சிகளுக்கு செலவு பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்களா சார்? இல்ல, அவங்க இது வரைக்கும் பண்ண மாதிரி தெரியல, பண்ணிருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அதிமுக ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவும் அந்த மாதிரி பண்றாங்க, அதிமுகவும் பண்றாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் நிதி தர்றாங்க. சந்திப்பதற்கான நிதி இல்ல. இப்ப எனக்கு என்னன்னா இபிஎஸ் அந்த வாக்கு வங்கியை தக்க வைப்பாரா சார்? ஏடிஎம்கே வாக்கு வங்கியோட பெரும்பாலான வாக்கு வங்கியை தக்க வைப்பாரு. நிச்சயமா தக்க வைப்பாரு. நீங்க 2019 பாஜகவோட நாடாளுமன்ற தேர்தல்ல நின்னப்ப அவங்க நின்ன தொகுதிகள்ல மொத்தமே வாங்கினது, அவங்க மொத்த போலான வாக்குகள்ல 18% தான் அதிமுக வாங்கினாங்க. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் 33% வாங்கினாங்கல்ல. அதுல இப்ப பன்னீர் வெளியே போயிருக்காரு. அதுல அது ஒரு அவர் கூட ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த வாக்கு ஒரு 10 வாக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வேணா கிடைக்காம போகும். 33% 10 வாக்கு குறைஞ்சா என்ன ஆகுங்க? அது மட்டும் இல்லைங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன பிளஸ் இருக்குன்னா, திமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஒத்துக்குருவீங்கன்னு நினைக்கிறேன். 30-31 மாத ஆட்சியில திமுக மேல கடுமையான ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அந்த அதிருப்தி வாக்கு யாருக்குங்க போகும்? திமுக வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாற்றா எந்த கட்சியை யோசிப்பாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு? அதிமுக தான் நினைப்பாங்க. பாஜக வரப்போறது இல்ல, அது டெபாசிட் கட்சி. அதுக்கு ஏன் போய் போட போறாங்க? பாஜகவுக்கு டெபாசிட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அதிருப்தியாளர்கள் அங்க போவாங்களா? இப்படி பண்ண மாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எதிர்கட்சி பலமா இருக்கிறது அதிமுக தான்.